5 தொகுதிகளில் ஆட்டத்தை ஆரம்பிக்கும் எடப்பாடி. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு காலத்திலே தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜயை காப்பாற்றியது. அன்று எடப்பாடி பழனிசாமி மட்டும் குரல் கொடுக்காமல் இருந்திருந்தால் அன்றைய தினமே நமது விஜய் அவர்களின் மீது பல்வேறு விமர்சனங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் வந்துடும். ஆனால் அதையும் தாண்டி திமுகவுடைய சூழ்ச்சி வலைகளையும் தாண்டி எடப்பாடி பழனிசாமி அன்றைய தினம் கரூரில் நடந்த சம்பவத்திற்கு எடப்பாடி பழனிசாமி அதாவது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் அதிமுகவை எப்படியாவது அழித்து விட வேண்டும், தமிழகத்திலே 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும், அதில் ஒன்று திமுக, இன்னொன்று டிவிகே, அதாவது தமிழக வெற்றி கழகம். இந்த 2 கட்சிகள் மட்டும்தான் இருக்க வேண்டும், மூன்றாவதாக இருக்கக்கூடிய அதிமுகவை அழித்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் தற்போது தமிழக வெற்றி கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும் தெரியும். ஆனால் அதிமுகவை அழிப்பதற்கு எந்த ஒரு கொம்பனாலும் முடியாது. புரட்சித் தலைவர் பொன்மன செம்மல் எம்ஜிஆருடைய ஆன்மாவும், அதே போல புரட்சித் தலைவி செல்வி ஜெயலலிதா அம்மையாருடைய ஆன்மாவும் அப்படி அதிமுகவை அழிக்க நினைத்தால் அவர்களை அழித்துத்தான் விடுமே தவிர அதிமுக ஒரு காலமும் அழியாது. நமது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதைப் போல, அதாவது ஜெயலலிதா அம்மையார் சொன்னதைப் போல, நாங்கள் இல்லாவிட்டாலும் அடுத்த 100 ஆண்டுகள் அதிமுக தமிழகத்திலே இருந்து கொண்டுதான் இருக்கும் என சொன்னார். அதே போலத்தான் தற்போது நிகழ்வும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே 47 தொகுதிகளிலே அதிமுக வெற்றி வகை சூடியது. அதிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுகவிலிருந்து வெளியேறி ராஜினாமா செய்துவிட்டு போனார்கள். அதாவது உண்ட வீட்டுக்கு ரண்டகம் செய்வதைப் போல அதிமுகவின் மூலமாக அடையாளப்படுத்தப்பட்டு அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தின் மூலமாக வெற்றி பெற்று கடைசியிலே தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்தார்கள். அந்த 4 தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. அடுத்த கட்டமாக திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். அந்த தொகுதியிலுமே இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. மொத்தம் 5 தொகுதியில் இடைத்தேர்தல் என்பது வரப்போகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி 11 தோல்விகள் என்பது இருக்கிறது. இந்த 5 தொகுதியில் நம் தோல்வியை தழுவிவிட்டால் நம்முடைய பதவிக்கு பிரச்சனை வந்து விடுமோ என்ற எண்ணம் இருப்பதாக ஒரு புறத்திலே செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு என்பதற்கு நேர்மாறாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். என்னுடைய பதவியே பறிபோனாலும் பரவாயில்லை, இந்த 5 தொகுதிகளில் நாம் கண்டிப்பாக வெற்றி வகை சூடியாக வேண்டும். நாம் கடந்த தேர்தல்களைப் போல இடைத்தேர்தலைப் போல தேர்தலை புறக்கணித்தோம் என்றால் கண்டிப்பாக அதிமுக இன்னும் பின்னோக்கித்தான் செல்லப்படுமே தவிர அதிமுகவை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றால் இந்த 5 தொகுதிகளிலும் கண்டிப்பாக நாம் போட்டியிட்டு 5க்கு 5 நாம் வெற்றி பெற்றே தீர வேண்டும். அதிமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 4 பேர் ராஜினாமா செய்த அந்த இடத்திலே அதிமுகவுடைய செல்வாக்கு தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய வகையிலே நாம் அந்த 4 தொகுதியில் பிளஸ் திருச்சி கிழக்கு தொகுதி என 5 தொகுதியிலும் கண்டிப்பாக போட்டியிட்டு வெற்றி வகை சூடியாக வேண்டும். இன்னும் 5-6 மாதங்களுக்குள்ளாகவே கண்டிப்பாக இடைத்தேர்தல் என்பது நடத்தப்படும். அந்த இடைத்தேர்தலிலே அதிமுக வெற்றி விட்டது என்ற தகவலைத்தான் நாம் அனைவரும் கேட்க வேண்டும். அதற்கு இப்போதிருந்தே வேலைகளை பாருங்கள் என அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தி இருப்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.